எது தவம், எது வேள்வி, எது ஞான மார்க்கத்துக்கு அழைத்து செல்கிறது, இப்படி 1000 கேள்விகளை நம்முடன் பேசுகின்ற போது ஜென்னுடன் வாழுங்கள் என்கின்ற சிந்தனை தான் எனக்கு வருகிறது. ஜென்னுடன் வாழுங்கள். நாம் நிறைய ஜென் கதைகளை இன்றைய ஆன்மீக தளத்தில் நாம் சொல்லி வருகின்றோம். பொதுவாக நாம் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஜென் சொல்கின்றது நாம் உயிரோடு இருப்பது என்பது வாழ்க்கை அல்ல. நாம் உயிரோடு இருப்பது என்பது வாழ்க்கை அல்ல, நாம் உயிர்ப்போடு இருப்பது தான் வாழ்க்கை. எவ்வளவு நல்ல நுட்பம் பாருங்க. பி பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்களே, திங்க் பிக். நாம் உயிரோடு இருப்பதல்ல வாழ்க்கை, உயிர்ப்போடு இருப்பது வாழ்க்கை. இதுதான் ஜென்னினுடைய அடிப்படை தத்துவம். ஒரு குரு சீடன் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அந்த சீடன் ஞானம் பெறுவதற்கு குருவிடம் வருகின்றான். குரு சொல்கின்றார், பக்கத்தில் இருக்கக்கூடிய வனாந்தரகம் காட்டுப்பகுதிக்கு சென்று 10 நாள் குடியிருந்து விட்டு வா என்கின்றார். சீடனும் போகின்றான். கண்மூடி தவம் இருந்தான். 11வது நாள் மீண்டும் குருவிடத்தில் வந்தான். குரு கேட்டார், காட்டில் என்ன பார்த்தாய்? சிங்கத்தின் கர்ஜனை கேட்டேன். குருவே, புலியினுடைய உருமலை கேட்டேன். யானையினுடைய பிளிரலை கேட்டேன். மயிலினுடைய ஆட்டத்தை பார்த்தேன். குரு மகிழ்ச்சி அடைந்தார். காலம் ஓடியது. மீண்டும் 10 நாட்கள் கானகம் சென்று தியானம் செய்து வா என்றார். மீண்டும் 11வது நாள் வந்தான். குரு, என்ன கண்டாய்? குரங்குகளின் சத்தம் கேட்டேன். பறவைகளினுடைய ஒரு விதமான கீச்சு குரலை கேட்டேன். வண்டுகளினுடைய ரீங்காரம் கேட்டேன். ஏதோ ஒன்று புரிந்தது என்றார். குரு, அமைதியாக இரு என்றார். மீண்டும் கானகம் சென்று வா என்றார். என்ன கண்டாய்? பூ மலர்வதை பார்த்தேன். இலைகள் ஒன்றோடு ஒன்று உராசுவதை பார்த்தேன். அமைதியாக இருந்தார். மீண்டும் 4வது முறை அழைத்து அவன் வந்தபோது அவன் முகத்தில் ஒரு ஞானம் தெரிந்தது, ஒரு அமைதி தெரிந்தது, பிரகாசம் தெரிந்தது. குரு கேட்டார், பளிச்சென்று மின்னல் போல நீ கானகத்தில் என்ன பார்த்தாய் சொல். எனக்கு ஏதோ ஒரு மனமாற்றம் தெரிந்தது. ஒரு இலை இன்னொரு இலையோடு பேசக்கூடிய உணர்வும், ஒரு பூ பூத்து மலர்ந்து மனம் வீசக்கூடிய மனத்திற்கு முன்பு உள்ள சிறிய ஓசையும் என் செவியில் ரிங்காரமிட்டது என்றான். இப்பொழுது குரு சொன்னார், நீ ஞானத்தின் உச்சம் தொட்டாய் என்றார். காட்டுக்கு என்றால் புலியும் குரங்கையும் மானையும் மாட்டையும் பார்ப்பதல்ல, ஒரு புதிய பரிமாணத்தை நாம் பெற வேண்டும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற ஒரு உணர்வை பெற வேண்டும் என்கின்ற ஞான மார்க்கத்தை, இலை இலையோடு பேசுவது, பூ பூக்கின்ற போது தானாக பேசுவது என்கின்ற ஒரு புதுமையை, வித்தியாசத்தை, மனதை அப்படியே மலர்களோடு மக்கச் செய்த வேண்டும், இணையச் செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கை. பாரதி, பராசக்தி மைந்தன், வாழ்க்கை முழுவ வறுமை. ஆனாலும் அவன் பேனா போட்டு எழுதுகின்ற போதெல்லாம் பேப்பரில் எப்படி எழுதினான்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. எதையுமே ரசிக்க, வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் தமிழ் சமூகத்தில் ஒரு பாடல் உண்டு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். அதல்ல சிறப்பு. அடுத்த வரி பாருங்க, எண்ணில் நல்கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. நீ எனக்கு குறையே இல்லை அப்படின்னு நினைச்சு பாரு. 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள் தந்த வள்ளுவன் ஒத்த வரியில சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழு. தவம் என்பது காட்டுக்குள் சென்று கடும்தாடி வைத்துக்கொண்டு, கமண்டலம் எடுத்துக்கொண்டு, உத்திராட்சம் உருட்டி கொண்டு, காவி உடுத்தி இருப்பதல்ல தவம். இதயம் இதயத்தோடு பேச வேண்டும். அன்பு மலர்வதே ஆனந்தம் பிறக்கும் தவம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.